ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களே, உங்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம். பரீட்சித் ராஜன் சுகர் என்கிற பிரம்மர்ஷியினிடத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை 7 நாட்கள் கேட்டுன்னு இருந்தான். அதில் தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தம் அப்படிங்கிற 2ஆம் பகுதியில ருக்மணி கல்யாணம்ங்கிறதான கிருஷ்ண விவாகம் சொல்லப்பட்டிருக்கு. விதர்ப்ப தேசம்னு ஒரு தேசம். அந்த தேசத்தினுடைய ராஜா குந்தினபுரம் பீஷ்மக ராஜா. அந்த பீஷ்மக ராஜாவுக்கு 5 பையன், ஒரே பொண்ணு. எல்லாருடைய பேருமே ருக்கு ருக்குன்னு தான் இருக்கும். நீங்க திரைப்பட பாடல் கூட ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், ருக்கு 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 ருக்கு. நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ருக்குன்னா தங்கம்னு அர்த்தம். ஸ்வர்ணம், தங்கம், பங்காரு, கோல்டு. ருக்கு எல்லாமே தங்கத்தின், நம்ம தமிழ்ல தங்கம்ங்கிறோம். அந்த சொர்ண புஷ்பத்துக்கு ருக்குன்னு பேர். மூத்தவன் ருக்மி, ருக்மேயம், ருக்மநாளி, ருக்மரதம் அப்படின்னு 5 பேருக்கு ருக்கு ருக்குன்னு பேரு. கடைசி பொண்ணுக்கு ருக்மிணி. சில பேர் அதை ருக்மணிங்கிறார். ருக்மிணி அப்படிங்கிறது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அதிரூப சுந்தரி, சாட்சாத் மகாலட்சுமி. எப்படி ராமாயணத்தில் ராமனுக்காகவே அந்த மகாலட்சுமி சீதாதேவியா அவதாரம் பண்ணி வந்தாளோ, அதே மாதிரி கிருஷ்ணாவதார காலத்தில் பகவானுடைய நியதபத்னியான அகலகில்லேன் அகலகில்லேன் இறையுமின்மேன்னு சொல்ற மாதிரி என்றுமே பெருமாளை விட்டு பிரியாதவளான மகாலட்சுமி ருக்மிணி அப்படிங்கிற தேவியாக அவதாரம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இந்த ருக்மிக்கு தன் தங்கையான ருக்மிணியை சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் ஆசைப்படுறான் ருக்மிணி மேல. ருக்மிக்கும் நண்பனுக்கு கொடுத்தா வசமாகுமே ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். இப்படி பேசின்னு இருக்கா. பீஷ்மக ராஜா மக்கள் முன்னாடி ஒன்றும் பேச முடியாதவனா இருந்துட்டு இருக்கான். நம்ம கதைக்கு முக்கியமான தேவை யாரு? சத்குரு நாரத மகரிஷி. நாரத மகரிஷி தனக்குரிய நேரம் வந்ததா நேரா பகவான் கிருஷ்ணனிடத்திலே போய் ருக்மிணி தேவியினுடைய அலங்காரம், சௌந்தர்யம், சௌலபியம் எல்லாத்தையும் வர்ணிச்சு, உனக்காகவே பிறந்திருக்காள் ருக்மிணி, அவளை கரம் பிடிக்கணும்னு கிருஷ்ணன் மனசிலே ருக்மிணி சிந்தனையை ஏற்படுத்தினார். பகவானுக்கு தெரியாததல்ல, இது புராணோத்தம புராணம் தரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ருக்மிணியின் இடத்திலே வந்து கிருஷ்ணனுடைய அழகு, கிருஷ்ணனுடைய சௌந்தர்யம், ரூபலாவண்யம், அவனுடைய அலங்காரம், அவனுடைய வீரம், அவனுடைய சௌலபியம், அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சொல்லி ருக்மிணியினுடைய மனசில ஸ்ரீகிருஷ்ணனே பதியா வரணுங்கிற எண்ணத்தை, அந்த நெருப்ப ஹோமத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டார். நியத பத்னி நியாய பிரகாரம் அந்த பத்னிகள் என்னைக்கும் பிரிவதில்லை. தம்பதிகள் பிரிய மாட்டார். சாட்சாத் பகவானையும் இருந்தாலும் அவதார காலத்தில் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய அம்சமாகத்தானே பகவான் எல்லா அவதாரங்களையும் பண்ணியிருக்கான். மூலரூபி பரமாத்மா, பத்மநாபரூபி பரமாத்மான்னு பாகவதத்தில் இருக்கு. இத்தனை அவதாரங்களும் அந்த அவதாரங்கள் முடிஞ்ச உடனே அந்த ஸ்வரூபம் மூலரூபமான பத்மநாப ரூபத்திலே சென்று லயமாயிற்று அப்படின்னு தான் வருது. இங்க கிருஷ்ணன் ருக்மிணியையே நினைச்சுட்டு இருக்கான், ருக்மிணி கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கா. திடீர்னு வா கல்யாண ஏற்பாடு பண்ணின உடனே ருக்மிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு ஓலையை எடுத்தாள். ஸ்லோகங்கள் ஒரு 7 ஸ்லோகங்களை எழுதினார்.
எப்படியாவது கிருஷ்ணனிடத்தில் இதை சேர்த்தணும்னு பரமாத்மா ஸ்ரீஹரி லக்ஷ்மி நரசிம்மன தியானம் பண்ணினால்தான் அந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு. பாருங்க, என் உபாசனாமூர்த்தி எப்பவுமே என்னோட இருந்து இருக்கிற அந்த நரசிம்மனைத்தான் ருக்மணியே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. காலே அப்படிங்கிற ஒரு சவுண்ட் அங்க இருக்கு. எப்படி காலத்தில் வந்து நிற்று அருளினானோ அந்த நரசிம்மன், அதுபோல எம்மை நீர் கரம் பிடிக்க வேண்டும்ங்கிற அர்த்தத்துலதான் ஸ்லோகத்தை எழுதுறா. நரசிம்மனை பிரார்த்தனை பண்ணிதான் எழுதுறா. நரசிம்மனை பிரார்த்தனை பண்ணிதான் கல்யாணம் நடக்கும். நரசிம்மனை பிரார்த்தனை பண்ணா சத்ரு பயம் நீங்கும், ரோக பயம் நீங்கும், சமஸ்தமான ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் செல்வமும் வந்து சேரும். ருக்மிணி ஒரு பத்திரத்தை எழுதுறா. காதல் கடிதம்னு இந்த உபன்யாசகர்கள் எல்லாம் ஜோக்கா சொல்றது உண்டு. காதல்ங்கிறதே ஒரு புனிதமான வார்த்தை. அது இன்னைக்கு கலியுகத்துல இந்த திரைப்பட காலத்தில ரொம்ப கொச்சையா பயன்படுத்தப்படும். ஒரு இன்ஃபார்ச்சுனேஷனுக்கு சொல்ல வேண்டிய டெஃபினிஷன் காதல்ங்கிற புனிதமான பதத்துக்கு சொல்லப்படும். காதல்னா அன்பு, பூர்ணமான அன்பு, பக்தியோடு கூடிய அன்புன்னு அர்த்தம். நிஜமான சத்திய சங்கல்ப, சத்தியமான விசுவாசம் அர்த்தம். காதல்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு உண்மையான 100% டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, காதல் என்றால் பக்தியோடு கலந்த பூர்ண அன்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறார் தேவாரத்தில். காதலை பற்றி மகான்கள் நிறைய பாடியிருக்கா. பக்திக்கு காதல்ங்கிற வேர்டை யூஸ் பண்றா. பூர்ணமான அன்பு, கொச்சை இல்லாத அன்பை காதல் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு லிகித யஜ்ஞத்தை பண்ணி யார் மூலமா இருப்பதுன்னு நினைச்சா, அப்போ ஒரு உத்தமமான பெரியவர், ரொம்ப வயசானவர், சாட்சாத் வாயுதேவர். அந்த வாயுதேவர் கருட மந்திர ஜபம் பண்றவர். அவர் கண்ணில் படுறார். ஆஹா, இது மகாபாகியம். சுவாமினாக சுஸ்வாகதம், இதம் ஆசனம். ஒரு லெட்டரை எழுதியிருக்கேன் ஓலைச்சுவடியிலே. பேப்பர் பேனாலாம் இப்பதானே வந்திருக்கு. அந்த காலத்தில் ஓலையில எழுதியிருக்கேன். இந்த 7 ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த ஓலையை துவாரகாதிபதியாய் இருக்கக்கூடியதான கிருஷ்ணனிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். கம்ச சங்காரத்திற்கு பிறகு ஜராசந்த யுத்தம் நடந்தது. ஜராசந்தனிடத்திலே இருந்து மதுராபுரி வாசிகளையும் யாதவர்களையும் விஷ்ணு குலத்தவர்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக மேற்கு கடற்கரையில சமுத்திரத்துக்கு நடுவிலே அற்புதமான ஒரு பட்டணம் துவாரகா பட்டணம். அதனுடைய எல்லையை இப்போ நம்ம பார்க்கிறோம். முழு துவாரகை கடலுக்குள்ள போயிடுத்து. அந்த கரை மட்டும்தான் இப்ப இருக்கு. பேட் துவாரகான்னு போறா. ஒரு 1/2 மணி நேரம். இப்ப பாலமே கட்டி விட்டாங்க இந்த வருஷத்துல. பாரத பிரதமர்களுடைய மேலான கண்ணோட்டத்தினாலே பாலம் கட்டப்பட்டு விட்டு இப்போ 2 வீலர் 4 வீலர் கூட ஒயிட் துவாரகாவுக்கு போறது. ஆனால் அந்த படகுல போறது, இன்ஜின் படகுல போறது அனுபவம். ஒரு 50-60 பேரை எட்டிட்டு போறது, 10-20 நிமிஷத்துக்கு மேல போறது பேட் துவாரகா. அங்க போய் பாருங்க எவ்வளவு ஆனந்தம். அங்க நிறைய கோயில்கள் இருக்கு, பார்க்க வேண்டிய க்ஷேத்திரங்கள் இருக்கு. அந்த துவாரகாவை நெருங்கி, துவாரகால தான் கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணனிடத்துல சேர்த்துடுங்கோ இந்த காகிதத்தை, இந்த லெட்டரை, என்னுடைய பத்திரத்தை. அந்த பத்திரம்னு தான் சொல்லணும். பத்திரத்தை பத்திரமா சேர்த்துடுங்கோ. பத்ரம் கர்மேடு சுனயாம தேவா. சரின்னு அவரும் யோக மார்க்கத்திலே, ஆகாச மார்க்கத்திலே வந்து சேர்ந்தார் கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு. இவரும் காத்துட்டு இருக்கா. ருக்மிணியினுடைய பத்திரம் நம்ம கிட்ட வர போறதுன்னு பிராமணரை உசந்த ஆசனத்தில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதவன் போல கேட்டான். ஓலையை எடுத்து கொடுத்தார், படிச்சான். சுத்வா குணான் புவன சுந்தர சுல்வதாந்தே. இந்த எடுத்த அடியே அந்த ஒரு லைனுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா ஒரு எபிசோட் 30 மினிட்ஸ் பேசணும். சுத்வா குணான் புவன சுந்தர. சுந்தரன் தான் அழகன், புவன சுந்தரன் தான் உலக நாயகன். உலகத்திலேயே இவன் தான் அழகன். குணான் புவன சுந்தர.
குணங்களையும் இவன் தான் உலகத்திலேயே சுந்தரன். அப்படி பல அர்த்தங்கள் பல பாஷ்யக்காரா எழுதியிருக்கா, அனுபவிச்சு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த புவன சுந்தரன் தன்னை கூப்பிடுறா, காலத்துல வரணும்னு கூப்பிட்டுருக்கா, நரசிம்மன் மேல ஆக்ஞை பண்ணியிருக்கா, தன் அன்பு காதல் பக்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. எனக்கு 2 நாள்ல விவாகம், நீங்க வந்து என்னை எடுத்துட்டு போயிடுக்கோ, நான் உங்களுக்குன்னு என்னையே நான் ஆத்ம நிவேதனம் நைவேத்தியம் பண்ணிவிட்டேன், என்ன ஒப்படைச்சுட்டேன் உங்களிடத்துல, வாங்கோன்னு எழுதியிருந்தார். கிருஷ்ணன் உடனே கிளம்பினார். எப்பவுமே கிருஷ்ணன் எங்க போறதா இருந்தாலும் பலராமண்ணா கிட்ட சொல்லாம ஒரு காரியமும் பண்ண மாட்டான். குழந்தையில இருந்து மண்ணை திங்கிறதா இருந்தாலும் சொல்லுவான், கொக்க கொள்றதா இருந்தாலும் சொல்லுவான். கம்சவதத்துக்கு கூட தான் கூட்டிட்டு போனான், ஜராசந்த யுத்தத்துல கூட தான் இருந்தான். அந்த பலராமனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. வைவதராஜனுடைய புத்திரி ரேவதி அப்படிங்கிற பொண்ணை பிரம்மலோகத்துல போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்து, அதுக்குள்ள இங்க 27 சதுர்யுகம் முடிஞ்சு 28வது அஷ்டாவிம்சதி தவே அப்படின்னு சங்கல்பத்துல வரும் இல்லையா, 28வது சதுர்யுகம் போய் பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சொல்ல, அவ அவ்வளவு ஒசரமா இருந்தா, 5 மாடி ஒசரத்துல இருந்தா. தன் கலப்பையாலே அவளை தன் உயரத்துக்கு பண்ணி பலராமன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். பலராமனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, கிருஷ்ணனுக்கு நடக்கணும். இப்போ ருக்மணியை எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக கிளம்பின கிருஷ்ணன் பலராம அண்ணா கிட்ட சொல்லல. தன்னுடைய தேரோட்டி தாருக்கா வந்துட்டான். ரெடியா ரதம் நிக்கிறது, அந்த தேர்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கான், குண்டினபுரத்துக்கு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள பலராமனுக்கு செய்தி தெரிந்து ஏதோ நடக்க போறது, தம்பிக்கு உபகாரம் பண்ணணும்னு அவர் ஒரு முகூர்த்த காலம் கழிச்சு பெரிய படையோட பின்னாடி வர்றார். இங்க கதைப்படி கிருஷ்ணன் நேரா வந்தான். கிருஷ்ணன் வந்துட்டானே எல்லா உபச்சாரமும் குட்டினபுரத்துல நடந்தது. ஏன்னா இவனும் ஒரு ராஜா, துவரகாதிபதி, துவரகாநாத், துவரகாதீசன். அவனுக்கு ஒரு விருந்தினர் மாளிகையை கொடுத்திருந்தா. சிசுபாலாதிகளுக்கெல்லாம் பொறாமை கோபம், இவன் வந்துட்டானே என்ன நடக்க போறதோன்னு நினைச்சுட்டு இருக்கா, யுத்தத்துக்கெல்லாம் தயாரா இருக்கா. அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த ராஜா விதர்ப்ப தேசாதிபதி பீஷ்மக ராஜா, பீஷ்மர் வேறு பீஷ்மகர் வேறு. பீஷ்மருங்கிறவர் மகாபாரதத்தில் வர்றவர், ரொம்ப வயசான பெரியவர், பிரம்மச்சாரி. பீஷ்மன்னா செயற்கரிய செயல் செய்தவன் அர்த்தம். இவருக்கு பேர் பீஷ்மக ராஜா. அந்த பீஷ்மக ராஜா அவரை போய் சந்திச்சான் கிருஷ்ணன். உனக்கு அறியே இல்லைன்னா, என்ன இப்படி சொல்லிவிட்டேன்னா, என் மனைவியை நீ புதுசா யாருக்கோ கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, உன்னுடைய பெரிய பையன் ருக்மிணியினுடைய பேச்சை கேட்டு ருக்மிணியை தாரவாத்து கொடுக்க போறியா, அவள் என் பத்னி நியத பத்னின்னா ஞான கண்கள் கொடுத்தான். ருக்மிணி மகாலட்சுமியாகவும் கிருஷ்ணன் மகாவிஷ்ணுவாகவும் காட்சி கொடுத்தான். புத்தி வந்தது, நமஸ்காரம் பண்ணினா உன் இஷ்டம்னு சிக்னல் கிடைச்சாச்சு. அந்த பத்திரத்துல எழுதியிருந்தா, நான் துர்கையின் கோவிலுக்கு குடும்ப சம்பிரதாய பிரகாரம் கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு ஆண்கள் ஜானவாசத்துக்கு போவா, பெண்கள் கௌரி சன்னிதானத்துக்கு போய் கௌரி பூஜை பண்ணணும்னு எல்லா குலத்திலையும் இருக்கு. இப்ப நிறைய பேர் அதெல்லாம் விட்டுட்டா. கௌரி பூஜை பண்ணினதான் முகூர்த்தம். அந்த கௌரி பூஜைக்காக நான் முதல் நாளே போயிடுவேன். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி ஜெயந்தி மங்களா காளின்னு சொல்லி, அதுவும் லக்ஷ்மி ரூபம் தான், ஆனா துர்கையா பார்க்கறா. அந்த துர்கை கோவில்ல நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன், அந்த இடத்த ஸ்பாட்டா வச்சுட்டு அங்கிருந்து என்னை கூட்டிட்டு போங்கன்னு தான் சொல்லிவிட்டு இருந்தா. ஏதா அங்க போனா ருக்மிணி வெளியே வரவும் அவளுடைய கையை நீட்டினான், அவள் கரம் பற்றினாள், ஒரே இழுப்பு இழுத்து ரதத்தில் உட்கார வச்சு புரட்டு விட்டான். செய்தி தெரிந்த சிசுபாலாதிகள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தா, எல்லாரையும் தோற்கடிச்சா. அதுக்குள்ள பலராமனும் வந்துட்டா. பெரிய யுத்தம் நடந்தது. கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். இந்த ருக்மி மட்டும் விடாம துரத்தி ஒரு இடத்துல கோஜகடம் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தி யுத்தம் பண்ணினான். கொல்ல போனான் கிருஷ்ணன். ருக்மிணி கால பிடிச்சுண்டா, வேண்டாம் மச்சினன் கொல்லாதீங்கோ, மச்சினன் தயவு தேவை அப்படின்னா. அப்படி ஒரு பாவலா காட்டியிருக்கான் கிருஷ்ணன். 5 குடிமை வச்சான். க்ஷத்ரியர்களை அவமானப்படுத்தினால் கொன்றதுக்கு சமம்.
ருக்மிக்கு 5 குடுமி வச்சான், அங்கேயே இருந்துட்டான். என்னைக்கு இருந்தாலும் கிருஷ்ணனை ஜெயிச்சுட்டு தான் ஊருக்கு போவேன்னா அவன் அந்த ஜென்மத்துல போகவே இல்லை. நேரா துவாரகைக்கு ருக்மிணியை கூட்டிட்டு வந்து உத்தமமான சுபமுகூர்த்தத்தில சீதா கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவிசோபவர நேத்ர ரபனீய காத்ரா அப்படின்னு ஊஞ்சல் பாட்டெல்லாம் கல்யாணத்துல சொல்லுவா. இந்த மாதிரி ரொம்ப வைபவமா வசுதேவ தேவகியருடைய தலைமையில உக்ரசேனாதிகள் என்கிற உறவினர்கள் எல்லாம் கூட வந்திருக்க உத்தமமான முகூர்த்தத்திலே அபிஜித் அப்படிங்கிற முகூர்த்தத்திலே மத்தியான நேரம். இந்த வெடிய காலையில கல்யாணம் பண்றது தப்புன்னு நான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு தலைப்புல யூடியூப்ல போட்டிருக்கேன். தயவு செய்து போய் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் காலையில 4:30 மணி, காலையில 4:30 மணிக்கு மகஜல விசர்ஜனம் பண்ணி ஸ்நானத்தை பண்ணிட்டு பூஜை தான் பண்ணணும். கல்யாணத்தையா பண்ணுவா? இந்த கலியுகம், உத்தியோகத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும், லீவ் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கணவன் மனைவியாக போகிற இருவரும் வெடிய வெடிய கண் விழிச்சு தூக்கத்திலேயே தாலி கட்டி காலையில பூரா விருந்து சாப்பிட்டு ராத்திரியில தூங்கி விடுறான். இதுக்கு பேரு கல்யாணமா? நித்திய கர்மானுஷ்டானம் பூராத்தையும் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நித்தியம் சமிதாதானம் பண்ணணும். அந்த பிரம்மச்சாரி பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி அர்க்கியம், பிரதானம், சூரிய நமஸ்காரம், மாத்தியாரியம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணனுடைய கல்யாணம் நடந்ததுன்னு பாகவதத்துல சொல்லியிருக்கா. அந்த ருக்மிணி கல்யாணத்துக்கு உத்தமமான ஞானிகள்லாம் வந்திருந்தா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் முதல் ஸ்லோகம் ஜன்மாத்யஸ்ய யதஹ ஓம். அது ஒரு பிரம்மசூத்திரத்தினுடைய 2வது சூத்திரத்தினுடைய வரி. அதை வச்சே ஆரம்பிச்சார் இல்லையா? ஜா ஜன்மனா ஜாயத்தே ஜந்துன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த ஜென்ம மரணம்ங்கிறது தானே நமக்கு எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கிறதான துக்கம். இந்த ஜென்மாதானே கர்மாதானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்டார்த்தேஷு விஜ்ஞஹ ஸ்வராட்னு ஆரம்பிச்சது இல்லையா பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல. இங்கே பாகவதத்தை நிறைவேற்ற போது நமசனாதனாயாங்கிற இடத்துல தான் பாகவதம் பூர்த்தியாரு. அது நிறைய பேர் இந்த கடைசி ஸ்லோகமா இருக்கிறதால ஒரு சப்தத்தை அவ பிரயோகம் பண்றா. நமசனாதனாயா அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றா. அப்பேற்பட்டதாக இந்த விசேஷமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில ரொம்ப விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு. ருக்மிணி கல்யாணங்கிற சுபத்தோட இந்த பாகவதம் எபிசோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் மகாபாரத இதிகாசத்தோட சம்பந்தப்பட்டது, பாண்டவர்களோட சம்பந்தப்பட்டது. கிருஷ்ணன் யுத்தம் பண்ணினான். அவன் முச்சுகுந்தனை வச்சு காலையவனை சம்மாரம் பண்ணிவிட்டான். காலநேமி வேற, காலயவனன் வேற. காலநேமி சாட்சாத் கம்சன், காலயவனன் நிஷாதர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன். அவனை முச்சுகுந்தன் மூலமா சம்காரம் பண்ணி முச்சுகுந்தனுக்கு அனுகிரகம் பண்ணினவன். பிறகு துவாரகாதீசனா ஆனால் பஞ்சத்வாரகா இருக்கு ராஜஸ்தான்ல. நாத்வாரா அடியன் இந்த வருஷம் போயிட்டு வந்தேன். மகாபாகியம். எனக்கு ஒரு சிஷ்யர் இருக்கார். வருஷம் ஒரு யாத்திரை கூட்டிட்டு போயிடுறார். வடநாடு யாத்திரை 10 நாள் நிம்மதியா புராண ஸ்தலங்கள்லாம். இப்ப அடுத்தது இந்த 2024 நவம்பர்ல அயோத்திக்கு இப்பவே டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஃபிளைட் டிக்கெட். அங்கிருந்து ராமன் காட்டிலே நடந்த எல்லா இடங்களுக்கும் 7 நாட்கள் தரிசிக்க போறோம். அப்படிப்பட்ட உத்தமமான இந்த யாத்திரைகள்லாம் நடக்க போறது. கிருஷ்ணாவதாரம் ரொம்ப பெருசு. 11வது ஸ்கந்தத்திலே அவதூத கீதை, ஸ்ருதி கீதை, 5 கீதைகள் இருக்கு. பிறகு 12வது ஸ்கந்தத்திலே கலியுக தர்மம் எல்லாம் சொல்லப்பட்டு மார்க்கண்டேயருக்கு பகவான் விஷ்ணுமாயை காட்டினதாக ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தையும் சொல்லி முடிக்கிறார். பரீட்சத்துக்கு என்ன சாபம்? 7வது நாள் இரவிலே தட்சகன் என்கிற பாம்பு கடித்து இறப்பான்னு தானே சுகர் பாகவதத்தை நிறைவு பண்றார். உனக்கு அந்திம காலம் வந்துவிட்டதே என்றார். சரீராபிமானத்தை துறந்தேன் என்றார் பரீட்சித். சரீரம் நம்மை விடணுமா, நாம் சரீரத்தை விடணுமா?
யோசிக்க வேண்டிய கேள்வி. உடலும் உயிரும் உறவு அற்று இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற பந்தனத்தை ஜீவனோடு இருக்கிற காலத்திலேயே ஞானத்தால் விட்டுவிடணும். இன்னும் ஒரு சில வருடங்களே நான் இருக்க போகிறேன். அதனால நான் இதை பதிவு பண்றேன். எனக்கு தெரியும் இன்னும் பல 10-30 வருடங்கள் நான் இருக்க போவதில்லை. இன்னும் ஒரு சில வருடங்கள் தான் இருப்பேன் என்று நினைக்கின்றேன். அது இந்த சரீராபிமானம் போயிடுத்து. எனக்கே பாகவதம் ஒரு 108 தடவை படிச்சு 108 தடவை சொன்னதுனால இப்படி ஒரு புத்தி வந்திருக்குன்னா சாட்சாத் பரீட்சித்து சுகாச்சாரியால் ஆயிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே உபதேசம் பெற்றவருக்கு கிடைச்சிருக்காதா என்ன சொன்னா, ஆச்சாரியாலே உங்களை நமஸ்காரம் பண்றேன். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சினே யயிதம் கிருபயா கஸ்மை வியாசசக்ஷே முமுக்ஷே அப்படிங்கிற வியாசபுத்திரனும் வியாச சிஷ்யனுமான யோகேஸ்வரரான சுகாச்சாரியரை நமஸ்காரம் பண்ண அந்த அற்புதமான பரபிரம்ம ரிஷி தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்கிவிட்டார். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு பிராமணர் தான். அதில் கஷ்யப கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணர் கூட்டம் வர்றது. அவ கொண்டு வந்த கனிக்குள்ள ஒரு சிறு புழுவா ஒழிஞ்சுட்டு இருந்தான் தக்ஷகன். எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்பலாம். ஃப்ரூட்டை எப்படி அன்னைக்கு என்ன மெட்டல் டிடெக்டர் கிடையாது. மெட்டல் டிடெக்டர் இருந்தாலும் வைரஸ் கிருமியை பண்ற டிடெக்டர் அந்த காலத்துல இல்லை. அந்த பழம் உள்ள வந்துடுத்து. அந்த தட்டத்தை பரீட்சித்துக்கிட்ட கொடுத்த அடுத்த வினாடி பழம் வெடித்தது. சிறு புழுவாக இருந்த தக்ஷன் ஆகாச உயரத்துக்கு வளர்ந்திருந்தான். மிகப்பெரிய நச்சு ஜுவாலையை கக்கினான். எல்லாரும் கதறி ஓடிவிட்டான். வேத புராணம் ஹரிவம்சம் தேவி பாகவதத்தில் எல்லாம் இவன் கங்கை கரையில ஒரு தூண் உள்ள ஒரு பெரிய மாளிகை, ஒரே தூண் மேல ஒரு பெரிய மாளிகை கட்டி அதுல இருந்துதான் சப்தாகம் கட்டான்னு சில பேர் சொல்லியிருக்கா. பாகவதத்துல கங்கா நதி துவாரத்திலேருந்துதான் இருக்கு. புராண பேதம், பாட பேதம், யுக தர்ம பேதம் எல்லாம் நாம ஏத்துக்க வேண்டியதுதான். அந்த ரிசர்ச்சுக்கு நாம போக வேண்டாம். தக்ஷகன் நான் உன்னை கடிப்பேன்னா சரின்னுட்டான். தக்ஷகன் தீண்டுவதற்குள்ளாக இவருடைய ஆத்மா ஸ்ரீஹரியினுடைய பாதத்திலேயே இணைந்தது. சாலோக சாமீப சாயுஜ்யம். அதுல பரீட்சித்துக்கு பகவானுடைய சரீரம் கால் கட்டை விரலிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கிடைச்சது. பரமாத்மா பரீட்சித்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த சரீரத்தை தான் தக்ஷகன் கடிச்சான். சாபமும் பதிச்சது. பரீட்சித்துக்கும் மோட்சம் கிடைச்சது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்டா மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. உங்கள் ஆயுள் முழுவதும் நீங்க சௌக்கியமா இருந்து என்னென்ன ஐஸ்வர்யம் எல்லாம் கேட்கிறீங்களோ அத்தனை ஐஸ்வர்யத்தையும் நீங்க அடைஞ்சு முடிவில் மோட்சத்தையும் கொடுப்பார். மற்ற தெய்வங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிற அதிகாரம் இல்லை. ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரி பகவான் லட்சுமி நரசிம்மனுக்கு மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பவர் இருக்கு, மோட்சதாதா. அதனால பாகவதம் கடைசி ஸ்லோகம் 18வது ஸ்லோகத்தை எப்படி சொல்லி முடிக்கிறா அப்படின்னு சொன்னா, யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதட்டம் யோ விஷ்ணுராகம் மமுமுச்சது பவே பவே யதா பக்தி பாதயோ சத்வஜாயதே நதா குருஷ்வ தேவேச நாதஸ்துவம் யோ யத பிரபோ. கடைசி ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு பாகவதம் பூர்த்தியானது. அதுக்கோசரம் கடைசி ஸ்லோகத்தோட நிறுத்தப்படாது. திரும்பியும் முதல் ஸ்லோகம் சொல்லிதான் நிறுத்தணும். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி இதரதத்சவார்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட் தேவே பிரம்மகிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யம் சூரயः தேஜோவாரிவதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ புருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தமுகம் சத்யம் பரம் தீமஹி. பரம் தீமஹி சத்யம் பரம், பரமே சத்யம், சத்யமே பரம், சத்யத்தை தீமஹி, பரம் தீமஹி, சத்யம் பரம் தீமஹின்னு முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பூர்த்தியானது முதல் ஸ்கந்தத்துல. திரும்பியும் பாகவதத்தை சொல்லணுங்கிறதுக்காக முதல் ஸ்லோகத்தை சொல்லி நிறுத்துறது சம்பிரதாயம். இதுகாலம் 70 எபிசோடுகள்
ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு இன்புற்று அனுபவித்து கிருஷ்ண பக்தியை பெருக்கிக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய தன்யவாதங்களை சொல்லி கிருதஜைகளை சொல்லி என்னுடைய நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பரமக்ஷேமத்தை கல்யாணங்களை புத்திர சந்தானாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களை சோடச ஐஸ்வர்யங்களை பகவான் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத வேணுகோபாலகிருஷ்ணா பின்ன லக்ஷ்மி நரசிம்மன் தர வேண்டும் என்பதாக என்னுடைய சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு சொல்லுங்க, முதல் எபிசோட்லேருந்து பாருங்க, 70 எபிசோடு ருக்மிணி கல்யாணம் வரையிலும் கேளுங்க. உங்க ஆத்துல கல்யாணானி பகத்தும், கல்யாணங்கள் தொடரட்டும். நமஸ்காரம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் வீர தீர பராக்கிரம ஆஞ்சநேய சத்குரு மகாராஜ் கி ஜெய்.